சிவகங்கை மாவட்டம் அமைந்துள்ள கீழடி, அந்த கீழடி வாரம் பற்றி தாங்க ஒரு அரசியலும் சரி வடக்கு தெற்கே பிளவை பிரதிபலிக்கதா இல்லையா, அதை பற்றி பல விஷயங்கள்ல பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த கீழடி விவகாரத்துக்கு தான் நம்ம பாஜக எதிர்க்கிறாங்க, இதுக்கு தான் திமுக சரி பல கட்சிகள் பாஜக எதிர்க்கிறாங்க, அதை பார்க்க போகிறோம். மறந்துடாம இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. தென் தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி என்ற கிராமத்தில் கிடைத்த தொல்லியல் பொருட்கள் வரலாற்று மற்றும் அரசு ரீதியான ஒரு வாதங்களை கிளப்பி உள்ளது. தென்னந்தோப்புக்குள் மத்தியில் தான் 15 அடி அப்படின்னா 4.5 மீட்டர் ஆழத்தில் அகல்களில் புதைக்கப்பட்டுள்ள சுடுமண் பானைகள் துண்டுகள் செங்கல் கட்டமைப்புகள் இருந்ததற்கான தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பொருள் தான் 2000 இருந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தான் பழைமையான வாய்ந்தவை. சுமார் கிமு 580 சேர்ந்தவை என தமிழ்நாட்டை சேர்ந்த தொல்லியல் துறை அதிகாரி கூறுகின்றார்கள். இந்த கண்டுபிடிப்பு தான் இந்திய துணை கண்டத்தின் தற்போதைய நாகரிகத்தின் பற்றி கதைகளை மாற்றி அமைக்கும் தான் இருப்பதாக கூறி உள்ளனர். இது நவீன இந்தியாவின் அற்புதமான கண்டுபிடிப்பு ஒன்று. கடந்த காலத்தை பற்றி தான் நமது புரிதலை மேலும் ஆழப்படுத்தியுள்ள ஒரு அரிய ஒரு வாய்ப்பை என்கிறாரு வரலாற்று ஆர்வலரும் சரி நிபுணர்கள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. நகர்ப்புற கட்டமைப்புக்கான சான்றிதழ் என்ன, முதல்ல இருந்துங்க சுமார் 12 கிலோமீட்டர் 7 மைல் தொலைவில் தான் வைகை ஆற்றுக்கரையில் தான் இருக்க ஒரு கிராமம் தான் கீழடி. கடந்த 2013ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் ஆய்வு ASI ஆய்வாளர்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணாஞ்சேரி அகழ்வாத்திற்காக பட்டியலிடப்பட்டுள்ள 100 இடங்களில் இது ஒன்றாக உள்ளது. மதுரை அருகே இருப்பதாக 1975ஆம் ஆண்டு இந்த இடத்தில் ஒரு பள்ளி ஆசிரியர் சிவப்பு மற்றும் கருப்பு நிற மண்பாண்டை பொருளை கண்டுபிடித்ததாலும் இங்குதான் 100 ஏக்கர் நிலத்தை அகழ்வாக்கு தேர்ந்தெடுத்துள்ள என்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் கூறி உள்ளனர். 2017ஆம் ஆண்டு தான் முதல் 10 கட்டடங்களை கடந்த அகழ்வாவில் இதுவரை முதும தாளிகள் மற்றும் செப்பு காசுகள், மணிகள், சுடுமண்ணால் ஆன பொருட்கள் என 15,000க்கு மேற்பட்ட தொழில் பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவை அனைத்துமே அகழ்வாளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 100 ஏக்கர் வெறும் 4 ஏக்கர் இருந்து மட்டும் எடுக்கப்பட்டது. தற்போது இவை அருகில் உள்ள அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. செங்கல் கட்டமைப்பு மற்றும் நீர் அமைப்பு தான் இவற்றில் ஒரு முக்கிய ஒரு கண்டுபிடிப்பு உள்ளது. இவை 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நகர்ப்புற கட்டமைப்புகள் இருந்ததுக்காக சான்றிதழ் ஆகும் என்றாரு. கீழடியில் மாநில ஒரு தொல்பொருளான குழுவை வழிநடத்தும் அஜய்குமார் என்பவர். இது ஒரு கல்வியறிவு பெற்றுள்ள நகர்ப்புற சமூகம் இருந்துள்ளது. தனித்தனியா வாழ்வியத்தை அமைத்து தொழில்துறை வேலைகள் செய்து வந்துள்ளனர். உயிரிகளை அடக்கம் செய்யும் நடைமுறைக்கு இங்கே இருந்துள்ளது என கூறி உள்ளனர். இது தென்னிந்தியாவின் முதல் ஒரு பெரிய மற்றும் நன்கு வரைக்கப்பட்டுள்ள பண்டைய நகர்ப்புற குடியேற்றம் என்பதை குறிப்பிடத்தக்கதாக அஜய்குமார் தெரிவித்து உள்ளனர். வடக்கு தெற்கு பிளவு அது என்ன பிரச்சனைனா 1900களில் தான் சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட போது துணை கண்டத்தில் நாகரிகத்தின் தோற்றத்தை கண்டறியும் பெரும்பாலான முயற்சி வடக்கு மற்றும் மத்திய ஒரு இந்தியாவில் நடந்துள்ளது. அதனால தான் இந்த கீழடி அகழ்வாளுக்கு தமிழ்நாடு மற்றும் அதன் சுற்றுள்ள பகுதிகளில் அதிக வரவு பெற்றுள்ளது. இந்த கண்டுபிடிப்புல எனது பாரம்பரியத்தை நினைத்து பெரு கொள்கிறேன் என தமிழ்நாட்டு அன்றைய மாநிலமான கேரளாவை சேர்ந்த ஆசிரியர் வில்லியம் டேனல் அவர் பெருமிதம் கொள்கிறாரு. இந்த அகழ்வாழ்வு நமது நாகரிகத்துடன் வட இந்திய நாகரிகத்தை போலவே பழமையானது மற்றும் முக்கியத்துவமானது என தென்னிந்திய மக்கள் பெருமிதம் ஆளுத்தன்னு சொல்லியிருக்காரு. கீழடி சுற்றி நடக்கும் அரசியல் ஆழமா வேறு ஒன்று வடக்கும் சரி தெற்கும் சரி பிளவை தான் பிரதிபலிக்கிறது. இது நிகழ்வலத்தை புரிந்து கொள்ள கடந்த காலத்தை அறிந்து கொள்வதற்கான முக்கியத்துவத்தை அடிக்கோட்டு விவரம் காட்டுகிறது. கிமு 3300ஆம் ஆண்டு முதல் 1300க்கு இடைப்பட்ட காலங்களில் தான் இந்தியாவின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் நடந்த ஒரு சிந்து சமவெளி நகரத்தில் தான் இந்தியாவின் முதல் ஒரு முக்கிய நகரம் பார்க்கப்படுகிறது. அதன் வீழ்ச்சிக்கு பிறகுதான் கங்கை சமவெளி 2வது நகர்ப்புற நகரமான வேத காலம் மேல இருக்கிறது. இதுதான் கிமு 6ஆம் நூற்றாண்டில் வரையப்பட தொடர்ந்தது. இந்த காலகட்டத்தில் தான் முக்கிய ஒரு நகரங்கள் அதே பிறகு மிக்க ராஜ்யங்கள் மேலிருக்கின்றது. வேலை ஒரு காலத்தில் தான் எழுச்சி இந்து மதத்துக்கு அடித்தளம் அமைந்தது. இதன் விளைவாக தான் பண்டைய இந்தியாவின் நாகரமய என்பது ஒரு வடக்கு பகுதியின் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. வடக்கு ஆசிரியர்கள் தான் திராவிட செருக்கை நாகரப்படுத்ததாக பல ஒரு ஆதிக்க கதைகளை சொல்லப்படுகிறது. கல்வெறியில் முன்னணி கல்வெறியில் பரவல் பற்றி புரிதல் இது குறித்து தெளிவாக தெரிகிறது. வடக்கு மற்றும் மத்திய ஒரு இந்தியாவில் மௌரிய காணப்படும் அசோகன் பிரம்மி எழுத்துக்கள் கிமு
3ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவை என நம்பப்படுகிறது. இதுதான் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள பெரும்பாலான எழுத்துக்கள் முறைகளுக்கு வந்து முன்னாடி வந்து ஆகும். தமிழ்நாட்டில் பேசப்படுவது தமிழ் மொழியான வந்து தமிழ் பிராமி வந்து எழுத்துக்கள் தான். இவை அசோகன் பிராமி எழுத்துக்களில் வந்து ஒரு கிளை என ஐவாவாத மகாதேவன் மற்றும் ஓய் சுப்பரராய் போன்ற கல்வெட்டு ஆய்வாளர்கள் நீண்ட ஒரு காலமாக வந்து கூறிய வந்தனர். ஆனால் இப்போது கீழடி வந்து நடத்தப்படும் அகழ்வாளுக்கு இந்த கதைகளை வந்து சவால் விடும் வகையில் இருப்பதாக தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆய்வாளரான கூறி வந்து உள்ளனர். கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் வடிவமைப்புகளை வந்து கண்டிருந்துள்ளோம். அது அசோக பிராமி எழுத்துக்களை விட பழமையானது என காட்டுகிறது. ஒருவேளை இரண்டு சிந்து சமவெளி எழுத்துக்களை வந்து இருந்து பிரிந்து தனித்தையாக வளர்ந்திருக்கலாம் என நம்புகிறோம் என கூறுகிறார் அஜயகுமார். தமிழ்நாட்டில் உள்ள மற்ற ஒரு அகழ்வாராய்ச்சி இடங்களை வந்து கிமு 4 இருந்து 5ஆம் நூற்றாண்டுகளில் வந்து பயன்படுத்தப்பட்டுள்ள தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து வடிவங்கள் கிடைத்துள்ள என கூறியுள்ள அஜய்குமார் கூற்றை முன்மொழிக்கிறாரு. தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் ஒரு கடல் தொல்லியல் பிரிவு பேராசிரியரான கல்வெட்டு ஆராய்ச்சியாளரான எஸ் ராஜவேலு ஏனேனும் தமிழ் ஒரு பிராமி எழுத்துக்கள் வந்து தொன்மையை வந்து உறுதியாக வந்து நிரூபித்த கூடுதல் வந்து ஆராய்ச்சிகள் மற்றும் ஆதாரங்கள் தேவை என சில வளங்கள் வந்து கூறுகின்றார்கள். மேலும் கீழடியில் வந்து கண்டறியப்பட்டுள்ள எழுத்து வடிவங்கள் சிந்து சமவெளியில் வந்து கண்டறியப்பது போல இருக்கிறது என தமிழ்நாடு தொல்லியல் துறையின் மற்றொரு கூட்டு கூடுதல் வந்து கொந்தளிப்பு வந்து கிளம்பி வந்து உள்ளது. சிறிய குடியேற்றுள்ள தொடர்புகள் சிந்து சமவெளியில் இருந்து மக்கள் தெற்கு பகுதிக்கு புலம்பெயர்ந்திருக்கலாம். இதுவும் வந்து ஒரே சமயத்தில் கீழடி மற்றும் கங்கை சமவெளியில் வந்து நகரமகத்தில் நிகழ வழி வந்து வகுத்திருக்கலாம். இதை முழுமையாக வந்து புரிந்து கொள்ள மேலும் வந்து அகலும் நடந்த வேண்டும் என்கிறார் அஜய்குமார். ஆனால் இது சாத்தியம் வந்து இல்லை என மறுக்கிறாரு. பீகாரில் உள்ள நலாத்தா பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை பேராசிரியரான அஜித்குமார் என்பவர் அந்த காலகட்டத்தில் வந்து இருந்தபோது தான் வெறும் ஒரு அடிப்படை போக்குவரத்து வைத்துக் கொண்டு தான் சிந்து சமவெளியில் இருந்து தான் இவ்வளவு மக்கள் வந்து புலம்பெயர்ந்து சென்று அங்குதான் நாகரிகத்தை வந்து தோற்றுவிக்க முடியாது என்கிறாரு. கீழடி கிடைத்துள்ள கண்டுபிடிப்பு ஒரு சிறிய ஒரு குடியரசுக்கான தொடர்பாக இருக்கலாம் என வந்து கூறி வந்து உள்ளனர். ஆராய்ச்சிகளுக்கு இடையிலான ஒரு கண்டுபிடிப்புகள் குறித்து வாதம் நடைபெற்ற சமயத்தில் அரசியல்வாதிகள் கீழடிக்கும் சரி சிந்து சமவெளியிலான தொடர்புகளை வந்து ஏற்படுத்தி வருகின்றார்கள். சிலர் இந்த இரண்டின் சரி ஒரே நேரத்தில் நிகழ்ந்தது எனவும் சிந்து சமவெளி ஆரம்ப கால தென்னிந்தியா அல்லது திராவிட நகரத்தின் ஒரு பகுதி என வந்து கூறி வந்து உள்ளனர். வரலாற்றை மறைப்பதற்காக ஒரு குற்றச்சாட்டு. இதற்கிடையே தான் கீழடி வந்து தலைமை தாங்கியுள்ள ஏஎஸ் ஆய்வாளர் மற்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதா இந்த சர்ச்சையை வந்து அரசியல் வந்து ஒரு சூடு வந்து கொடுத்துள்ளது. யாருன்னா ஏஎஸ் ஆய்வாளரான அமர்நாத் ராமகிருஷ்ணன். அவர் தான் முழுக்க இந்த பிரச்சனை வந்து எல்லாம் பார்த்துருக்காரு போல. ஆனால் அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இன்னும் ஒரு அரசியலில் சூடு மேலே சூடு பாஞ்சு உள்ளது. நெய்முறையை வந்து காரணம் காட்டி தான் 2 கட்ட ஆய்வுகளுக்கு பிறகுதான் 2017ஆம் ஆண்டில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் பணியிட மாற்றம் செய்ததா இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை மற்றும் தமிழின் பெருமை மறைப்பதற்காக மத்திய அரசு வேண்டும் என்று வந்து அகழ்வாய் பணிகளை வந்து தடுப்பதாக தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டி வந்து உள்ளது. ஒரு அறிவியல் ரீதியான புதிய ஆய்வுகள் இல்லை என சுட்டிக்காட்டி 2023ஆம் ஆண்டு ராமகிருஷ்ணன் கீழடி அகழ்வாளுக்கு அறிக்கை மறுபரிசீலனை வந்து செய்யுமாறு ஏஎஸ் ஆய்வுத்து சர்ச்சை மேலே வந்து கூட்டி வந்து உள்ளது. ஆனால் ராமகிருஷ்ணன் இதை வந்து மறுத்து விட்டார். தனது கண்டுபிடிப்புகள் நிலையான ஒரு தொல்பொருள் நடைமுறைகளை வந்து பின்பற்றதாக வலியுறுத்தியுள்ளனர். மத்திய அரசு ஆய்வறிக்கை வந்து வெளியிட மறுப்பதே தமிழில் வந்து கலாச்சாரம் மற்றும் பெருமையின் மீதான ஒரு தாக்குதல் என குறிப்பிட்டு கடந்த ஜூன் மாதம் அறிக்கை வந்து வெளியிட்டுள்ளனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் பாஜக ஆளும் மத்திய அரசு தமிழருக்கு வந்து வரலாற்று வேண்டும் என்று மறைப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளனர். ராமகிருஷ்ணன் வந்து ஆய்வறிக்கை வந்து ஏஎஸ்ஐ நிராகரிக்கவில்லை. துறை வல்லுநருக்கு வந்து வைத்து அறிக்கை வந்து பரிசீலித்து முடிவு செய்யப்படும் என மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் சவுக்வாத் வந்து கூறி வந்து உள்ளனர். தொல்லியல் கண்டுபிடிப்புகளை வந்து காணத்தான் அகழ்வாழ் தளத்தின் வந்து அருகே உள்ள அறிஞாட்சிக்கு குழந்தைகளும் சரி பள்ளி சிறுகளும் வந்து செல்கிறார்கள். அதோ நேரம் தான் அகழ்வாழ் தளத்தில் வந்து சிறந்த வெளி அருங்காட்சி வந்து அமைக்கும் பணிகள் வந்து தொடர்கின்றது. கீழடி குறித்து தான் புத்தகத்தில் எழுதி உள்ள பத்திரிகையாளர் சௌமிய அசோக் அவர் தனது முதல் ஒரு கீழடி பயணத்தை வந்து நிறைவு வந்து கூறியுள்ளனர். நமது கடந்த ஒரு கால பயணத்தை வந்து புரிந்து கொள்ள வரலாற்று அறிய வேண்டிய வந்து அவசியம் விஷயம்தான். வடமேற்கு பகுதியை சேர்ந்த கார்னலியன் மணிகள் ரோமானிய சொப்பு நாயகங்கள் போன்ற தனைகளை வைத்து பார்க்கும்போது தான் நம் முன்னோர்கள் நாம் வந்து நினைத்து பார்ப்பதை விட அதிகமான தொடர்பு கொண்டவர்கள் என்பதே கீழடி அகழ்வை வந்து கொண்டவை சொல்லியிருக்காங்க. இன்று நாம் வந்து காண ஒரு பிளவுகள் வரலாற்றை விட நிகழ்வாக தான் வடிவம் கொண்டது என கூறுகிறாரு. யாருன்னா சௌமிய அசோக். மறந்துடாம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட தமிழரோட பாரம்பரியத்தையும் சரி
முக்கியமாக நாகலை தெரிஞ்சு நம்ம தான் வந்துங்க ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் எப்படின்னா தெரியப்படுத்தணும். இந்த வேர்ல்டு முழுக்க இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் ஷேர் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. மறந்துடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.